குட்டிமா தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் குணா பாபு, ஆக்டர். இப்போ திருக்குறள் ஒரு படம் வர 27 ரிலீஸ் ஆகுது, தியேட்டருக்கு வருது. அதில் ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஹீரோ தளபதி பரிதின்ற ரோல் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எப்படி சினிமா துறைக்குள்ளே வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சினிமா துறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கும் போதே பேஷன் சினிமா இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. கமல் சார், பிரபுதேவா சார், சூர்யா சார்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. சரி, ஒரு கட்டத்தில் நாமும் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி மெனக்கட்டு கனவு கண்ட இண்டஸ்ட்ரி தான் இது. ஆனால் குடும்ப சூழ்நிலை என்னால் இமீடியட்டாக உள்ளே வர முடியல. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் தென் கொட்டாக் பேங்க் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண பேங்க் கொட்டாக் மஹிந்திரா பேங்க், அது சீனியர் மேனேஜர் ஒர்க் பண்ணேன். ஸோ லைஃப்பை கொஞ்சம் அங்கங்கே செட்டில் பண்ணிட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆச்சு. உள்ளே வரும்போது நான் நல்லா ஒரு ட்ரைனிங் எடுத்து தான் வந்தேன். ஒரு தியேட்டருக்குள்ளே போய் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன். அப்புறம் சினிமாட்டிக் ஆக்ட் கோர்ஸ் போனேன், ஒரு 6 months கோர்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ளே வந்தேன். உள்ளே வரும்போது ஒரு பெரிய சேலஞ்சோட உள்ளே வந்திருக்கேன். நல்லா போயிட்டு ஒரு 8+ years தான். திருக்குறள் படத்தில் இந்த பாரிங்கிற ரோல் பண்ணீங்கிற தளபதி ரோல், ஆமாம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தில் நடிக்க போகிறோமேன்னு எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இது ஒரு பெரிய வாய்ப்பு சார். இது செகண்ட் ஹீரோ படத்தில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு இவ்வளோ ஷார்ட் டைமில் 8 years. இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பிரேக் கிடச்சின்னு சொல்லுவாங்க. சில பேர் 15 வருஷம் கழிச்சு பிரேக்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 8 years இந்த பிரேக் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. மகேஷ் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் எதாச்சும் ஒரு நாள் மீட் பண்ணேன். அவர் இந்த மாதிரி திருக்குறள் படம் பண்ணுறாங்க, நான் ஆஃபீஸ் கூப்பிட்றேன் வாங்கன்னு சொன்னார். சரி, மறுபடியும் ஒரு ஹோப் வருது. சரி, ஆஃபீஸ் கூட வெயிட் பண்ண, பட் கூப்பிடலைங்க. அப்புறம் 3-4 days போச்சு, கால் வந்துச்சு, நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க, ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னா. ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன். அங்கே பார்த்தா பிரம்மாண்டமாக ஷூட் போயிட்டு இருக்கு. இயக்குனர்கிட்ட அறிமுகப்படுத்துனாங்க. அப்போ ஷார்ட் போயிட்டு இருந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷார்ட் முடிச்சு இயக்குனர் வந்தார், உட்காந்துட்டு இருந்தார். பார்த்தாரு, சிரிச்சாரு, மேலே கீழே பார்த்தா சிரிச்சாரு. ஓகே, நமக்கு கிடைச்சிடும் போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடியும் ஷர்ட்டை கட்டுங்க அப்படின்னாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் இருக்காங்க, ஹீரோயின் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க. யோசிக்கல, கட்டிட்டேன். பனினி கட்டுங்க அப்படின்னாரு, கட்டிட்டேன். மேலே கீழே பார்த்தாரு, பார்த்துட்டு சரி ஓகேங்க பார்க்கலாம், லிட்டரலி ரிஜெக்டட் தான், மாட்டிக்கோங்க அப்படின்னாரு. நான் சொல்கிறேங்க செட் ஆகாதுக்கு. சரி, என்ன சார் ஆச்சு அப்படிங்க. இல்லை, நான் ஒரு 25 வயசு பையனாக பார்க்குறேன், நல்லா ஃபிட்டாக, நல்லா ஃபிசிக்கல் நல்லா ஃபிட்டாக வேணும் அப்படின்னாரு. உங்களுக்கு 6 packலாம் இல்லை, தொப்பையாக அப்படின்னாரு. சரி சார், இப்போ டைம் கொடுங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் சார். இப்போ இந்த ஒரு படத்துக்காக தான் நான் வெயிட் கெயின் பண்ணியிருந்தேன், நீங்கள் டைம் கொடுத்தா பண்ணிடுறேன் அப்படின்னா. இல்லை, அவர் கன்வின்ஸ் ஆகலை. நீங்கள் கிளம்புங்க, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. ரொம்ப மன வருத்தமாக போச்சு. அப்புறம் 3 days டைம் எடுத்துக்கேன். 3 days பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணேன். கம்ப்ளீட்டாக ரைஸை கட் பண்ணேன், ஒன்லி ஜூஸஸ் தான். 2 வேளை ஜாகிங் போனேன், ஜிம் போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன், ட்ரெயினிங் கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி இருக்குது, நான் அந்த ரோலுக்கு மறுபடியும் நான் முயற்சி பண்ண போகிறேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 3-4 daysக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஸ்ப்ரெட் பண்ணேன். அது இயக்குனரோட கவனத்துக்கு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஒரு 4 days கழிச்சு கால் வருது. ஆனால் அந்த 4 daysல நிறைய பேர் பார்த்துருக்காங்க, யாருமே அவருக்கு கன்வின்சிங்காக இல்லை. ஆஃபீஸ் போய் உட்காந்துருக்கேன், மறுபடியும் ஒருத்தர் உட்காந்துருக்கேன் பக்கத்தில். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எதுக்கு நம்ம கூப்பிட்டுருப்பாங்கன்னு யோசித்தேன். அப்புறமா கோ டைரக்டர் வெளியே வந்துட்டு அவர் அனுப்பிட்டு அப்புறம் என்கிட்ட சொன்னார், கூட நீங்கள் தான் பண்ணுறீங்க, சாருக்கு ஓகே, சார் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் போய் பார்த்தேன், மீட் பண்ண பிறகு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ முதல்ல ஒரு நாள் உங்களுக்கு ஷூட் இருக்குது, அதை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 1 month டைம் தரேன், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி தான் இந்த படத்துக்குள்ள நான் உள்ளே வரேங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. திருக்குறள் படத்தில் பாடினி குமார் அவங்களுடைய காம்பினேஷனில். ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுக்காக ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா? சார், ரொமான்ஸ்க்காக ட்ரைனிங்கில் அது ஆக்சுவலி எனக்கு ரொமான்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆக்சுவலி எனக்கு அப்படியே உருகி லவ் பண்ணி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும், ஒரு லீட் ரோல் பண்ணணும், ஒரு ஹீரோயிக்காக பண்ணணும்னு ஆசை. ஆக்ஷன் ஃபிலிம்ஸும் பிடிக்கும். அதுக்கு திணி போகிற மாதிரி தான் இந்த எபிசோட். அதாவது திருக்குறளில் ஒரு லவ் போர்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஆக்சுவலாக அது ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட மெல்லியதாக அவனுடைய மார்பாகத்தை வரையினால் இதழோட சேர்த்தால் தான் ரைட்டிங் எழுதியிருப்பாங்க. ஸோ லிப்ஸ் தான் இருக்குது படத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் பண்ண ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. அவங்க ஹீரோயினும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோ-ஆர்டிஸ்ட்ன்ற அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தைரியம் கொடுத்து நல்லா பண்ணேன். சூப்பராக வந்துருக்கு லவ் போர்ஷன். நீங்கள் கேட்ட மாதிரி உண்மையிலே லவ் போர்ஷன் என்ஜாய் பண்ணுங்க படத்தில். திருக்குறளை லவ்வா அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான், ஆனால் இருக்குது. ஏன்னா அவர் காமத்துப்பால் ஒரு விஷயம் எழுதியிருக்காரு திருவள்ளுவர், அதுவுமே படத்தில் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் பார்த்தீங்கன்னா 1330 குறள். ஆமாம். அந்த குறளில் எத்தனை குறள் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்? ஆக்சுவலாக நான் பயந்த விஷயம் அதுதான். இந்த படத்துக்குள்ளே போகும்போது எது திருக்குறளாக சொல்லி வர டைரக்டர் திருக்குறள் சார்ந்து வருமா. ஆனால் சுத்த தமிழ் பேச நடிச்சிருக்கோம். ஸ்பாட்டில் அவ்வளோ சேலஞ்சாக அந்த தமிழ் பேசுறது.
இப்போ திருக்குறள் நீங்க கேட்கணும் சொல்றேன், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குறள் சொல்றேன். முதன்மை குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எழுத்துக்கள் எப்படி அகரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கோ அந்த மாதிரி மனிதர்கள் நாம எல்லாருமே தெய்வத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கின்ற பொருள். திருவள்ளுவர் வந்து தெய்வமும் மனுஷனும் வேற வேற இல்லைன்ற அப்படின்ற விஷயத்த அந்த குறள் மூலியமா சொல்லியிருக்கோம். அதான் முதல் குறள். இந்த விஷயமும் படத்துக்குள்ள இருக்கு. நம்ம எப்படி குலதெய்வ வழிபாடு ஒண்ணு பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு உண்டான ஒரு அர்த்தத்தையும் உள்ள படத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல குறள்கள் நான் சொல்றேன், நெக்ஸ்ட் இன்டர்வியூ சொல்றேன். இந்த படத்துல அவங்க பாடினி குமார் அவங்க எப்படி உங்களுக்கு, நீங்க ஒரு புது ஆக்டர் மாதிரி அவங்க 2-3 படங்கள் நடிச்சிருக்காங்க, அவங்க எப்படி உங்களுக்கு ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்தாங்களா, எப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆக்டிங் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, அவங்களுக்கு நான் புது ஆக்டர் தெரியல, ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு ஆல்மோஸ்ட் 30 படங்கள் பண்ணியிருக்கேன். படங்களை கேடின்ற படம் நல்லா ரீச் ஆச்சு, அண்ட் பாய்மொழி படம், தக்ஸ் படம் ரீச் ஆச்சு. வெற்றி எது நம்ம விக்ரம் படம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா லீடிங் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன் நான். அவங்களுக்கு 1-2 புது ஆர்டிஸ்ட் நான். ஆனால் அதெல்லாம் பார்க்காம எடுத்தோடனே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி பேசி ஸ்கிரிப்டை நாங்கள் 2 ஒன்றா படிச்சுட்டு ஓகே இது இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட்டிவோட தான் பண்ணியிருக்கோம். 2 பேரும் மியூச்சுவலாக தான் பண்ணியிருக்கோம். எங்கே ஷூட் பண்ணாங்க? லொகேஷன்ஸ்லாம் லைவ் லொகேஷன்ங்களா செட்டுங்களா? இல்லை, செட்டும் இருக்குது, லைவ் லொகேஷன்ஸ் இருக்குது. லைவ்ல பார்த்தீங்கன்னா படப்பை ஃபாரஸ்ட்குள்ளே பண்ணாங்க. இந்த வால் சீக்வன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. வால் சீக்வன்சஸ், அப்புறம் அந்த வாழ்வியல், வள்ளுவருடைய வீடு, அப்புறமா நான் குதிரையேற்றம் நிறைய இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். வீடு, அரண்மனை பார்த்தீங்கன்னா வள்ளூர் வீடு, அரண்மனைலாம் செட்டு போட்டு சென்னையில் பண்ணாங்க சார். இப்போ அடுத்த அப்கமிங்ல என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றின ஒரு அப்டேட்ஸ்? அப்கமிங்ல எனக்கு இமீடியட் ரிலீஸ் மாரிசன் பண்ணியிருக்கேன், ஃபஹத் ஃபாசில் சார் அண்ட் வடிவேல் சார் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். ரிவால்வர் ஈட்டா, கீர்த்தி சுரேஷ் மேம், சுனில் சார் நடிச்சிருக்காங்க, கிங்ஸ்லி நடிச்சிருக்காரு. மிராஜின்னு சொல்லிட்டு ஜீத்து ஜோசப் சார் படம், ரிஷம் ஃபேம் டைரக்டர், அவருடைய படம் பண்ணியிருக்கேன். அதில் முருகதாஸ் ஒரு நோட்டபுளான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் லீட் ரோல்ஸாக கேங் ஒரு படம் பண்ணியிருக்கேன். தடை அதை உடைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆலம் படம் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு 6 படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணதா சொன்னீங்க, பேங்க் வேலையை விட்டுட்டு வந்துட்டோமே என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம்? ஏன்னா இதில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் போயிருக்கலாம். வருமானங்கள் எப்படி இருக்குது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக சினிமாக்காரனை வெளியே கூத்தாடின்னு பார்க்குறாங்க இல்லைங்களா, அது தவறு. நம்ம கூத்து இல்லாமல் இந்த வேர்ல்டே கிடையாது. ஆக்சுவலாக என்டர்டெயின்மெண்ட் இப்போ நம்ம எல்லாமே இருக்கோம். இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிச்சா நம்ம உள்ளே வந்திருக்கோம். கலைன்றது அவன் எங்கே இருந்தாலும் சரி இழுத்துட்டு வந்து விட்டுறோம். இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து எல்லா எஜுகேஷன்ல இருந்தும் உள்ளே வந்தாங்க. ஒரு வக்கீல் இருப்பார், டாக்டர் இருப்பார், இன்ஜினியர் இருப்பார், ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இருப்பாங்க. கேட்டால் நான் வீட்டு வேலை சொல்லுவாங்க. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஆர்ட், இட்ஸ் ஆல் அபவுட் பேஷன். அந்த பேஷன் தான் என்னை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அதுக்காக நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது கிடையாது, ப்ரொஃபஷனலாக வருத்தப்பட்டது கிடையாது. பிடிச்ச வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் கடந்து வந்து தான் நம்ம இதை ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. வந்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல பிரேக் த்ரூ ஆகும் நான் நம்புறேன். நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நேயர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் பார்க்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா, திருக்குறள்ன்றது ஒரு தமிழ் சார்ந்த படம். திருக்குறள்ன்றது ஒரு பொதுமறை, உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. ஜாதி மதம் இனம் பேதம் இல்லாமல் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட, போற்றப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நூல். இந்த நூலை படமாக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்த்துருப்பீங்க. பொன்னியின் செல்வன் எப்படி படமாக்கப்பட்டுச்சோ அதுக்கு ஈக்குவலாக இந்த படமும் படமாக்கப்பட்டிருக்கு. இவங்க கொடுத்த பட்ஜெட்டில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை என்ஜாய் பண்ணிட்டு தான் போவீங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இது எங்களுடைய நம்பிக்கை. இந்த வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை இந்த தருணத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இளையராஜா சார் மியூசிக் இருக்குது, பியூட்டிஃபுல் 2 சாங்ஸ் வந்துருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து அவர் நீங்கள் எந்தெந்த படம் பார்த்து பிரமிச்சிங்களோ அந்த படத்துக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இசை மிகப்பெரிய பலம், டிஓபி, சினிமாட்டோகிராஃபி, இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. இது ட்ராமாவோ பயோபிக்கோ கிடையாது. ஆமாம், இது கம்ப்ளீட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், இன்னொரு ஃபீச்சர் ஃபிலிம். வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி சார். என்னோட பேட்டியை கேட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்துன்றதுக்கு உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். குணாபாபு, ஆக்டர்.